உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். கொழும்பு துறைமுக நகரக்கடலில் மிதந்த நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நகர காவலர் தெரிவித்துள்ளனர். துறைமுக நகரக்கடலில் சடலம் ஒன்று மிதப்பதாக நகர காவலருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த கொழும்பு துறைமுக நகர காவலர் சடலத்தை மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தனது மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவனை கைது செய்வதற்காக மாரவில்ல நகர் காவலர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவர் கட்டினேரியா பெண்கடை பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண் என நகர் காவலர் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சி அமைப்பது காணல் நீராக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க கனவு காண்பதுதான் காணல் நீராக இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் மோதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் சவுத் மற்றும் பாரின் மன்னர் ஹமத் பின் இசா அல் ஹலீபா ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். மேற்காசியாவில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் மேற்காசிய நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் நடத்துகிறது. இதனால் மேற்காசியாவில் போர் பதட்டம் தீவிரமாக உள்ளது. இந்த நாடுகளில் இந்தியர்கள் அதிகம் இருக்கின்றனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனையை நடத்தியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் வன்முறை ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் ஈரான் ஆதரவு போராட்டங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான போர் தாக்குதல் தொடர்பில் அமெரிக்கா மீது பல உலக நாடுகள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் ஈரான் போர் என்பது யோசித்து முடிவு செய்யப்படவில்லை என்பதால் அவற்றை நிராகரிப்பதற்கான தனது முடிவில் மாற்றமில்லை என பிரதமர் கெயர் ஸ்டார்மர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரணை மூடப்பட்டுள்ளதாக அறிவித்த ஈரானின் சர்வ வல்லமையுடைய ICRC படை எச்சரிக்கை மீறும் கப்பல்கள் கொளுத்தப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த மிரட்டலானது தற்போதைய போரில் மிக முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வுகள் என்றே பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக சர்வ சந்தையில் எரிவாயு விலைகள் செங்குத்தாக உயர்ந்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதனால் குறித்த வழியூடான கப்பல் போக்குவரத்து ஏற்பட்ட தடங்களாலும் ஏனைய பிற காரணிகளாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. உலக இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கை கட்டார் கொண்டுள்ளது. இதில் பெரும்பாலானவை ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடல் மார்க்கமாக போக்குவரத்து செய்யப்படுகின்றன. 2026 ஆண்டை இயற்கை அனர்த்தத்துடன் வரவேற்றிருந்தமை பிரான்ஸ் அறிந்தது. நில்ஸ் மற்றும் பெத்ரோ என்னும் இரு புயல்கள் இணைந்த 1 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் பிரான்சில் சேதம் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். T20 உலக கிண்ணத்தில் இலங்கை அணி 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானிடம் தோல்வியுற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய கிரிக்கெட் அணி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர் ஏஞ்சலோ மேத்யூஸ் ICCக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உலகக்கிண்ண தொடரின் சூப்பர் சுற்றில் இலங்கை அணி வெற்றி பெறாமல் வெளியேறியுள்ளது. MLS சாம்பியன் பட்டம் வென்ற லியோனல் மெஸ்ஸியை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்க தயாராக இருக்கின்றார். லியோனல் மெஸ்ஸியின் இன்டர் மியாமி CF அணி கடந்த டிசம்பர் மாதம் வான்கூவர் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முதல் MLS சாம்பியன் பட்டத்தை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.